இதுல தவறு இல்லை அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணலாம். பட் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க நல்லதுக்காக பேசுறாங்க. இதுல ஏன் பேசுறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவோட ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கு எடப்பாடி 10 நாள் கெடு கொடுத்தார். அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்துல தற்பொழுது இணைஞ்சிருக்காரு. இப்போ கொங்கு மண்டலத்தோட வாக்கு சதவீதம் மொத்தமே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர நேரத்துல அதே சமயத்துல எடப்பாடி போய் அங்க பிரச்சாரம் பண்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது அவங்க கட்சி சமாச்சாரம். அவங்க கட்சியில என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் விமர்சனம் பண்ண முடியாது. இல்ல இவர் இணைஞ்சிட்டது அவர் அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு. இருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தை சார்ந்த விஷயம் என்கிற காரணத்தினால் நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரவர் அரசியல் அந்த நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். ஒருத்தர் போன உடனே மொத்தமா கொங்கு மண்டலம் இரண்டாக உடைந்து விட்டது, முழுதாக போய்விட்டது என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இயக்கம்தான் பெரிது, தனி மனிதர்கள் பெரியவர்கள் அல்ல. அப்போ ஒரு தனி மனிதன் சென்றதனால் அதிமுக பலவீனமாகிவிடும் என்று நினைப்பதெல்லாம் சரியான கருத்தாக இருக்காது. இதை யார் சொன்னாலும் இன்றைக்கு சரியாக இருக்காது. வருகிற தேர்தலிலே மக்கள் சொல்லும் போதுதான் இதற்கான உண்மையான பதில் கிடைக்கும். ஆனால் பல இயக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் பல இயக்கங்களிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். காலங்காலமாக தலைமுறையாக அந்த இயக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்போதைக்கு பேசும் பொருளாக பத்திரிகை செய்திகளாக அதை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமித்ஷாவினுடைய ஆலோசனைப்படிதான் செங்கோட்டையன் போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவர் கட்சி மாறல, கிளை தான் மாறி இருக்காருன்னு உதயநிதி ஈரோட்டுல சொல்லியிருக்காரு. அதாவது இது எல்லாமே அரசியலுடைய நிலைப்பாடுகள் தெரியும் இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அவர் போய் முதல்ல பார்த்திருக்காரு. அதெல்லாம் அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக குடும்ப கட்சியாக மாற்றுறான்னு சொல்லிட்டு இல்ல, அப்படி ஒன்றும் பார்த்தா அப்படி தெரியல. அவங்க கருத்துக்கள் சொல்றாங்க. இது அவரு கருத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? புரியுதா? இது ஒரு இயக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படியெல்லாம் எதுவுமே கட்டுப்படுத்தாது. குடும்பத்திலிருந்து யாராவது வந்தால் கூட அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பல குடும்பத்திலிருந்து வந்துட்டு ஒண்ணும் பண்ணாம போயிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அதெல்லாம் குடும்பத்திலிருந்து வந்தாலே மக்களை ஏத்துக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இயக்கம் ஏத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் பெரிய இயக்கம். யார் வந்தாலும் அவங்க ஏத்துக்கணும். மக்கள் ஏத்துக்காம அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அரசியலுக்காக இங்க இருக்கவங்க அப்படி பேசுவாங்க, அங்க இருக்கவங்க இப்படி பேசுவாங்க. நாங்கெல்லாம் பொதுவா இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் காஞ்சிபுரத்துல பேசும்போது நிர்வாகிகள் மத்தியில என்ன சொல்றாருன்னா, என்ன ஏண்டா தொட்டோம், என் நிர்வாகிகளை ஏண்டா தொட்டோம், அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுங்கன்னு கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி நிர்வாகிகள் மத்தியில ஒரு தலைவர் பேசுறாரு. நீங்க ஒரு கட்சி தலைவர், அவருடைய பேச்சு எப்ப எந்த அடிப்படையில அவங்க நிர்வாகிகளை இது பண்ணுன்றது பாக்குறீங்க? புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சி அவர்களை ஒரு நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இன்றைக்கு பேசுகிறார்கள். இதுல தவறு இல்லை அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணலாம். பட் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க நல்லதுக்காக பேசுறாங்க. இதுல ஏன் பேசுறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள அவங்கள ஏதாவது ஒரு பொசிஷன் பண்றதுக்காக அவங்க அதை பேசுறாங்க. இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய, அதுல ஒன்றும் உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆளுநர் மாளிகையை இப்போ மக்கள் மாளிகையா மாத்திருக்காங்க. நம்ம ஒரு மசோதா கொடுத்தாவே அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2026 எலெக்ஷன் வருது. இந்த சமயத்தில் அந்த பேரை மாத்துறாங்க த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாவே. நேற்று மோடி பேசுறாரு, தமிழை எல்லாம் பாரம்பரியமான மொழி, அதை பாதுகாக்கணும்னு. இதெல்லாம் 2026 எலெக்ஷன்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுக்காக இவங்க பண்றாங்களா மோடி? அதான் உங்களுக்கு மக்கள் மாளிகைன்னு சொன்னாலும் அது ஆளுநர் மாளிகை தான். ராஜ் பவனை லோக் பவன் மாத்திருக்காங்க.
ராஜ்பவனை லோக் பவன் மாற்றிருக்காங்க. எதா இருந்தாலும் ஆளுநரோட மாளிகை தான் அதை மாற்றல. ஸோ வந்து இது வந்து அதாவது அந்த அறிவிப்புங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய அறிவிப்பு. அது மாதிரி ஒரு ராஜ பரம்பரை மாதிரி இருந்ததை இன்னைக்கு மக்கள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பேர் மட்டும் மாத்தினா போதாது. மக்களுக்கான மசோதாக்கள் அங்க போய் கிடப்புல கிடந்ததுன்னு சொன்னா அப்ப இது எப்படி மக்கள் பவனா செயல்படும்? அதனால வந்து கண்டிப்பா இந்த மசோதாக்கள் அது மாதிரி விஷயங்கள்ல ஆளுநர் அவர்கள் கவனம் செலுத்தி மக்கள் சார்ந்த நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. 2026 எலெக்ஷன்ல உங்க கட்சி யாரோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கான நல்லா தானே போயிட்டு இருக்கோம். இப்ப போற அலைன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். எது வேணாலும் மாறலாம் இல்லையா? அன்னைக்கு வந்து நாங்க வந்து நல்லா இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கோம். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கு. யார் என்ன பேசினாலும் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.